அண்ணா விஸ்வண்ணா, விஸ்வண்ணா, விஸ்வண்ணா எங்க இருக்கீங்க? ஸோ இந்த லீக் மேட்ச்ல போல் பி லீக் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் ரஞ்சித் ஆனந்த். அதை பிரசன்ட் பண்றது பார்த்தீங்கன்னா சினி டான்சர்ஸ்ல இருந்து விஸ்வா பாய். விஸ்வனா வியான் ஸ்காட்ல இருந்து வந்து ஒரு 11s மட்டும் கொடுத்துட்டு போங்களேன். அண்ட் எல்ஜிஎஃப்ல ஆல்சோ. ஸோ போன லீக் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் ரஞ்சித் ஆனந்த். அதை பிரசன்ட் பண்றது விஸ்வா பாய். இருக்காரா? கமெண்ட்ரி ஆண்ட வந்துருங்களேன் ப்ளீஸ். நீ போடுறியா? இல்ல வராங்க வராங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஆயிக்கிறா. ஸோ விஸ்வா பாய் வந்துட்டு இருக்காரு. ஸோ போன லீக் மேட்ச் வந்து பயங்கரமா போலிங் போட்டார் ரஞ்சித் ஆனந்த் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பான்சர்ஸ் பேனர் அந்த போயிடுங்க. கேமரா டீம் இருந்தீங்கன்னா வந்து அதை கவர் பண்ணிக்கலாம். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுங்கப்பா. அது எங்க அது ஷீல்டு? ஸோ போன ஃபர்ஸ்ட் ஏ போல் சார் பி போல்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்சன் டோஸ் அந்த ரஞ்சித் ஆனந்த் தான் மேன் ஆஃப் த மேட்ச். விஸ்வனா பாய் கொடுக்குறாரு. கங்க்ராச்சுலேஷன். கிளாப் பண்ணலாம் பாய்ஸ், கிளாப் பண்ணலாம். ஸோ டீம் வந்து 11s கொடுத்துட்டு போயிடுங்க. கொடுத்துறாங்களா? HND B கொஞ்சம் 11s கொடுத்துருங்க. அண்ட் வியான் ஸ்குவாடும் 11s கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். LGF வந்து 11s கொடுத்துருங்க. வியான் டீமும் வந்து 11s கொடுத்துருங்க. முடியுதா? மைக்க கொடுங்க. வேற வேற வியான் ஸ்குவாட் பேட்டிங் வந்திருக்காங்க. எல்ஜிஎஃப்ல போலிங் போடுறதுக்கு யாரு ஃபர்ஸ்ட் போலர் நேம்பா? வியான் ஸ்குவாட்ல இருந்து யாரா வந்து இங்க 11s கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? ஸோ கரெக்டான 11s மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கொடுத்துடணும். அதெல்லாம் நான் கேமு இந்த மாதிரி விஷயத்தினால தான் லேட் ஆகுது நிறைய. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே தம்பி, எப்படி இருக்கே? ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் எடுக்க வேணாம். 4Bல ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்சை.
So pole will a second match first ball. முதல் பந்து மிஸ் ஃபீல்டிங் பவுண்டரி. இந்த மாதிரி ஃபீல்டிங் கேட்சஸ் தான் வந்து மேட்சை மாத்துது. மீண்டும் மீண்டும் இது தொடர்கிறது. பட் என்ன செம்ம ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி ஆரம்பிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். போட்டுடா சீக்கிரம் வாடா. ஏய் பவுண்டரிடா போட்டியாடா? ஏய் போட்டியா? இன்னும் ஸ்குவாடே போட்டுங்கறான். ஸோ சூப்பரான ஒரு ஃபீல்டிங் இது. கிட்டத்தட்ட ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி தான். யாரா ஸ்கோர் போடுறது? யாரா ஸ்கோர் போடுறது? போட்டுச்சலாம். ஒரு பவுண்டரி ஒரு டாட்டு 2 பால். சரி நான் இங்கே பார்த்துருந்தேன் இருக்கேன் நான். Sunny. இது ஒரு வைடுன்னு சொல்லியிருக்காரு அம்பேரு. டிஆர்எஸ் யார்கிட்ட காமி யார்கிட்ட கேட்கறது? ஏப்பா தேர் அம்பேர் போங்கப்பா. டிஆர்எஸ் ஒரு டீ போட சொல்லிட்டாரு அவரு. வைடு தானடா அம்பேர்? வைடு தானே? வைடு வைடு. ஒரு நிமிஷம் எப்பா போல. ஒரு நிமிஷம்டா. இங்க இன்னும் ஸ்கோரே போடல. ஒரு நிமிஷம்டா. அப்புறம் நீங்க 6 ஓவர் ஆனதுக்கு அப்புறம் யாராச்சும் இங்க சும்மா இல்ல எழுதி வைங்கடா. நம்ம காலங்காலமா யூஸ் பண்ற ஸ்கோர் புக் எழுதி வைங்கடா. தரையில போடு ஸ்கோர. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இங்க ஸ்கோர் போட்டுறாங்கப்பா. மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஷாட் பாது. என்ன ஷாட் இதெல்லாம் சூப்பரா வச்சான். நான் என்ன சொல்ல போய் அதனால நல்ல ஷாட் இது. ஃபிளிக்கா என்ன ஷாட்? ஃபிளிக் தான் அப்புறமா ஃபிளிக்கே அது என்ன அந்த சைடு என்ன சைடு வரும்? ஸ்கூப் ஷாட். ஸோ ப்ராப்பர் கிரிக்கெட்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த சண்டே ஒன்ல லோக்கல் மேட்ச் ஆனதோட சரி நாங்கள் சரியான ஒரு எஃபெக்ட் கேட்ச் பிடிச்சிருந்தா சரியான கேட்ச் வந்திருக்கும் இந்த டோர்னமெண்ட்லேயே. செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு. ஆனால் அது பவுண்டரியை சேவ் பண்ணது. அதுதான் ஃபீல்டு இருக்கு. சூப்பர் ஃபீல்டு கிளாப் பண்ணலாம்ப்பா. ஆமாம் ஏன்னா கேட்ச் விடும்போது மிஸ் ஃபீல்டு பண்ணும்போது திட்டுற மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பாராட்டணும். அம்பேர் யாருக்கு டாட்டா காமிக்கிறான். ஒரு நிமிஷம் ஒரு பின்னாடி போடுறாரு பரமா. லாட்டு பால் போல முறையா இங்கேருந்து அப்படியா அப்படின்னாரு. ஆமா அப்படிதான். சூப்பர் பா. ஃபீல்டிங் எஃபெக்ட் நல்லா பண்றானுங்க பசங்க. பேட்ஸ்மேன் அழகா கேப்ல ஆடுறாரு. அது மூலமா 2 4 எடுத்துருக்காரு. நல்ல ஒரு 2 பேருக்குமே ஈக்குவலா போயிட்டு இருக்கு. பேட்ஸ்மேனுக்கு போல இருக்கும். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணி டாட்ல முடிஞ்சிருக்கு. நல்லா முடிச்சிருக்காரு ஓவரை. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கர் நேம் என்னப்பா? அவன் தான் ஆடினான். அவன் தான் ரொம்ப நேரமா ஆடினான். ஸ்ட்ரைக்கர் நேம் என்னடா? இப்போ கொஞ்சம் பேர் கேட்டு சொல்லுங்கடா. விக்கி. நான் ஸ்ட்ரைக்கர் கார்த்தி. நான் ஸ்ட்ரைக்கர் கார்த்தி. விக்கி தான் வச்சிருக்கான். அப்பா ஸ்கோர் 9. நல்லா செம்மையா போட்டிருக்கான்பா. இவன் சிறுத்தை 9 சிறுத்தியா என்ன சொன்னீங்க? சிறுத்தி அவன் பேரு. ஸ்கோர் 9. 2 4 ஒரு வைடு. பின்னாடி பரமா யாரோட ஏமாத்தா பரமா ஏமாத்த முடியாது. இங்க யாரோட ஏமாத்தா பரமா ஏமாத்த முடியாது. பரமா தான் எல்லாரும் ஏமாத்துவான். அதை நான் எண்ணி அவன் ஏமாத்திருக்கான். ஸோ சீக்கிரம் அடுத்த ஒரு முடிஞ்சிருக்கு. கைது ஆகிட்டு பிசியோதெரபி இல்லையா இங்க? சாரிடா பிசியோதெரபி இல்லை. நீ என்ன பண்ணிக்கோ. நான் சுத்து ஓடி போட்டு
ஜகன் ஸ்டாப் பண்ணு கொஞ்சம், ஜகன் ஒரு 2 நாள் ஸ்டாப் பண்ணுறா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. இங்க போகிறபடி அப்பா இங்க வந்து கேமுக்கு ஸ்டாப் ஆகுது, கொஞ்சம் பாருங்க, என்னன்னு பாருங்க, ஆர்கனைஸ் டீம் கொஞ்சம் பாருங்க. ஒரு டான்ஸ் காம்படிஷன் போனால் எப்படி டான்ஸர்ஸாக ரெடியாக இருப்பாங்க, சீஃப் கெஸ்ட் நடுவில் வந்து அந்த ஷோவை வந்து ஸ்லோ பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற அப்படி பண்ணிட்டு இருக்காங்க பார், ஸ்கோர் சரியாக போடாமல் இல்லை. ம் பக்கத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு காய்ச்சிருக்கான், உன் பேர் என்னடா? யஷ்வந்த் வேல். யஷ்வந்த் வேலா? யஷ்வந்த் வேல் என்ன படிக்கிறடா? 6th ஸ்டாண்டர்ட். 6th போறியா 7th போறியா? 6th போறேன். நல்லா படிடா, படிப்பு மட்டும்தான் யாரும் போடுங்க முடியாது தெரியல. ஆமா அது பதில் எவனா போடுவீங்க. ரெடியாப்பா ரெடியா? அது தெரியும் எனக்கு, ரொம்ப வருஷமா பண்ணுங்க கமெண்ட்ரிடா. ஸ்டார்ட்டா? ஓகே அதெல்லாம் பார்த்து பண்ண, கால் பண்ணாத. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், ரெடியாகல இன்னும். நீங்க ஃபர்ஸ்ட் ரெடியா சொல்லுங்க, அதனால பேசிட்டு இருக்கேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா, போல ரெடி. ஒரு டாட், அது எங்க அங்க அம்பர் கிட்ட ஏதோ ஒரு இது. இது நோ பால்பா, நோ பால். ஓகே லெக் நோ பால், லெக் டச். நல்லா போய் சாப்பிட்டு வரானுங்க ஏதோ. இது நோ பால். எப்பா நடுவு திருப்பியானது நோ பால், நோ பால் தான். பிளேயர்ஸுக்காக நடுவு திருப்பியானது கேட்கலாம், அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணாதீங்க, என்ன ஏதுன்னு கேட்கலாம். எல்லாம் கும்பல் கேப்டன் மட்டும் பேசுங்க. ஸ்கோர்லாம் இங்கே பார்த்து சொல்லுவாங்க. 4வது மேட்ச் என்ன டீம் மேட்ச், 4வது மேட்ச் நான் என்ன சொல்லுது? யூடிசி பிரெக்னண்டா? பிரவீன் யூடிசி அவன் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்ணாரு, அவரு மேட்ச் அவர் தான். இரு பால் போட்டு முடிச்சிட்டு டென்ஷன் ஆகாத, தெளிதான். ஆஹா ஃப்ரீ ஹிட் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிட்டாப்பா 6. ஸோ இவங்க வந்து பேட்டிங் சூப்பராக இருக்காங்க. யூடிசி டீம்ல வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா நம்ம பிரவீன். ஸோ அவருக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக விஜய் டிவிலேருந்து கோபிநாத் அவர் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணா ஈவினிங் சாண்டி கோகுலாம் வந்துருவாங்க. ஒரு டாட், மறுபடியும் ஒரு சூப்பரான கம்பேக் பாலர் கிட்ட வந்து 6 போகணும் நினச்சா இப்படி போயிடுச்சு. அவர்னா யாரு? கொடுங்க கொடுங்க. ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் சிங்கிள் ஓடிட்டாங்க. பாலாஜி சார் வந்து பிரவீனுக்கு வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் தராங்க. ஸோ கிளாப் பண்ணலாம். அவங்க டீம்ல ஆளுங்களே எனக்கு கிளாப் பண்ண மாட்டானுங்க, நம்ம வாங்கினதா. இந்த பால் போட்டுட்டாரு. பா 4 6 பவுண்டரியா 6 பா?
பவுண்டரிப்பா பவுண்டரி. யூனிஃபை கேப்டனுக்கு நம்ம பாலா சார் வந்து மொமெண்டம் தர கேப்டன்ஷிப் மொமெண்டம். ஸோ ஒரு கிளாப் பண்ணலாம். அதில் ஒரு கிளாப்னா ஒரு கிளாப் தான் பண்ணுறான், ஒருத்த மட்டும் தான் பண்ணுறான். ஸோ நம்ம ஒரு டான்ஸரை வந்து அசிங்கம் பண்ணோம், ஒரு கிளாப் பண்ணுறத யோசிக்கிறோம். கையில் அழுக்க அடிக்கிறது சார் சதீஷ் அவர் தான் நத்துறாரு, அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்பான்சருக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும், எல்லா ஸ்பான்சருக்கும் தேங்க்ஸ். அது வந்து சதீஷ் அவர் சொல்லுவார் ஸ்பான்சரோட நேம்லாம் டைரெக்டாக. கொஞ்சம் ஓகே வந்துச்சு, பால் வந்துச்சு. ஸோ இந்த தருணத்தில் அந்த டான்ஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை ஃபுல் ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் அண்ட் நெல்லை கருப்பட்டி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இது ஒரு வாய். இப்போ ஸ்பான்சருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க சதீஷ். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை ஃபுல் ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் அண்ட் கோ ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லை கருப்பட்டி அண்ட் முக்கியமான ஸ்பான்சர்ஸாக நான் பார்க்குறது நம்ம டான்ஸ் டீம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் லைவ் கவரேஜ் பண்ணுற எல்ஐ ஸ்போர்ட்ஸுக்கும் அண்ட் ஸ்பெஷலாக பண்ணுற நம்ம ப்ரோனுக்கும் நம்ம தேங்க்யூ. நல்ல ஒரு டாட், ஒரு டாட்டுக்கு 19 மரம். It's a 4. நல்ல ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ஸ்கோர்ப்பா யாருப்பா யாருன்னா இங்க சொல்றது வசதியா இருக்கும். 2 ஓவர் 26. 2 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த போல் பில்ல 2வது மேட்ச் இது. இங்க தண்ணி கூட தான் நல்லா இருக்கும். கமெண்ட்ரி பேசுறோம் தண்ணி கூட. இது நம்ம பசங்க இதனால நான் வந்து ஜாலியாக உட்காந்து கமெண்ட்ரி பண்றேன். வெளியே போனா 15-20 ரூபா கேட்பேன். எவன் தரமாட்டான். ஏன்னா சீஃப் கெஸ்டா போது 3000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்களே கேப் போட்டு வாங்கன்றானுங்க. நீங்க மட்டும் ஏன் பெரிய அளவில் கேட்கறானுங்க. ஆனா கேட்ட வந்து அப்படி கொடுக்கலாம் நம்மளுக்கு. அவர் வந்துட்டாரு நீங்க ஏன் வரல அப்படின்றானுங்க. அவருக்கு 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்குறாங்க, நம்ம 1 லட்சம் கொடுக்க மாட்டானுங்க. 3000 ரூபாய் அது ஒண்ணு இல்ல, கேப்ல வந்துருங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி காலைல 9 மணிலாம் போயிடுவோம். ஆமா நம்ம காலைல 9 மணி போயிட்டு அவன் செக்யூரிட்டி கைது அளவு கொடுப்போம். ஆனா 3000 ரூபாய் மதியானம் பிரியாணி ஷேர் பண்ணி தான் கொடுப்பானுங்க. இதெல்லாம் வந்து கான்ல சொல்ல, நிஜமா கான்ல தான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு மன வருத்தம். அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு மேட்சை பார்க்கலாம். எஸ், பேக் டு கிரிக்கெட். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேர் லைவ் போட்டிருக்கு. பட் யார் மனசும் புண்படுத்தாலும் பேசல. அப்படி புண்படுத்தாலும் அது பிரச்சனை. என்னோட ஆதங்கத்தை சொல்றான். பட்டா பட்டுட்டு போங்கன்ற போல. இல்ல அப்படி இல்ல, எல்லாமே புரியும். மக்கள் எல்லாமே விழிப்பா இருக்காங்க. இந்த தெரிகிறது. எவ்வளவு மன வலி இருந்தா ஆமாண்டா, எல்லாமே சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். கிரிக்கெட் ஆடும் போது எல்லா மன வலியும் மறந்து இப்போ போகும் 6 போச்சு பாரு. ஒரு சூப்பரான ஒரு 6 ராமருடைய பந்துல இருந்து 6 இஸ் 6. அருமையான ரிவர்ஸ் ஷாட். சோ எவ்வளவு மன வலிகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து கிரிக்கெட். அதெல்லாம் விட ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ஒரு 3 கோடி 4 கோடி பேர் லைவ் பாக்குற மாதிரி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா. நம்ம டீம்ல பார்க்க மாட்டாங்க லைவ். அதுதான் எங்க ஹைலைட். தேங்க்யூ ஸோ மச். பதிவு. ஆனா இந்த லைவ் இப்ப வேற நீங்க அப்புறம் பார்க்கலாம். உங்க இதெல்லாம் பாத்துக்கலாம். உங்க மெமரிஸ் எல்லாம் இருக்கும் அதுல. ஒரு நல்ல ஒரு பால். ஆனா பைஸ் மூலமா
ரன் போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து bowler-க்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். நல்ல பந்தெல்லாம் அந்த மாதிரி விட்டுட்டா நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஸ்ட்ரைக்கு மாறும், மேட்ச் மாறும். மேட்சஸ்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அரை பால். பட் ஆனால் அது போக முடியல. ஒரு சிங்கிள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த டைம் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். எத்தனை அடி சொல்றது இருங்க. நல்ல கேப் கிடைக்கும். பால் கிடைக்கும். இந்த கேப் பேசிருக்கணும். லைவ் பாத்துட்டாங்களா எல்லாரும்? சோ ஓ நல்ல பாலுங்க. சூப்பரான ஒரு டாட். நல்லா போட்டா போல ராமன். இந்த தடவை அவர் பாலை கனெக்ட் பண்ண முடியல 6க்கு. பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பவுண்டரி அடிக்க. மறுபடியும் ஒரு சூப்பரான டாட். ஸோ ஓவர் முடிவில் ஸ்கோர் நாங்கள் சொல்லலாம். நான் இங்கேருந்து கேட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது லெகம்பரி தான் போட்டுட்டு இருக்காரு. லெகம்பரி யாருன்னா அவர் தான் ஆர்கனைசர் நாகராஜ். 38 ரன்கள். 3 ஓவருக்கு 38 அடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்கோர் தாங்க இது. 4 ஓவரப்பா. 3 ஓவரப்பா. என்ன சொல்றான் தெரியலையே. 4 ஓவர்ஸ் அப்பா. 3 அது ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக் தான். ஒன்றும் இல்லை. தம்பி அண்ணா ஸ்கோர் வாங்கி போடுறான். வர அவர்கிட்ட கொடுத்து அவர் போடணும். ஃபோனில் சார்ஜ் இல்லையா? பரமாலாம் சும்மா தான் இருக்கான். பரமாலாம் சும்மா தான் இருக்கான். தெரியணுமே. சாக்ஷி ஐபிஎல்ல பாக்ஸ் டிக்கெட்ல உட்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்கா போல. ஒரு டீம் வாங்கியிருக்காரு போல. அவரு டீம் ஓனர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு பரமா. ஸோ இந்த டைம்ல பரமா பத்தி சொல்லணும். ஒன்றும் இல்லை. பரமா யாருன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் காண்டாவும் இருக்கு. ஏன் அப்படின்னா அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. அவன் தான் ஏமாத்துவான். அவனை நம்பி நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். வேலையை கத்துன்னு ஓட்டான். இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன்னா அதுதான் சொல்றேன். காந்தில சொல்றேன். ஸோ பேக் டு கிரிக்கெட். ஷாட்டுங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷாட். ஒரு மிஸ் ஜட்ஜிங். அவரு கேட்ச் ட்ரை பண்ணாரு. பட் ஆனா யார் கேட்ச் விட்டது? டேவிட் வந்து கேட்ச் விட்டாரு. பிடிக்க வேண்டிய கேட்ச் தான் அது. பட் ஆனா பசங்க இதுக்கு கொஞ்சம் பேட்டிங்கும் பவுலிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணாம கேட்ச்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 ரன் நாட் அவுட். அம்பையர் எல்லாத்தையும் சொல்றாருப்பா அவரு. அதான் ஹைலைட். 4 6 மட்டும் இல்லாம 2 1 எல்லாத்தையும் சொல்றாரு. குட் அம்பையர். 4 6 மட்டும் சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்பையர் 2 1 ஓடல எல்லாத்தையும் சொல்றா போல. அவனை மறக்காம அது என்னன்னு ஜிபே நம்பர் வாங்கி ஷாட்டுங்க. இதுவும் கையில கேட்சா பார்க்கலாம். அகைன் டிராப்புங்க. மறுபடியும் ஒரு மிஸ் ஜட்ஜிங். ஆமா ரீப்ளே பார்த்த மாதிரி தான் இருக்குது. இது பாயிண்ட் எடுத்து பரமா. லைவ்ல பார்த்தா ரீப்ளே நினைச்சிடாதீங்க. இது ஆக்ஷன், லைவ் ஆக்ஷன். இப்போ திருப்பி வரதா ரீப்ளே. நல்ல ஒரு ஃபீல்டர் வந்து மாத்துறதுக்கான முயற்சி. ஆனா ஃபீல்டர் வந்து கான்பிடென்டா இருக்காரு. இல்ல அடுத்த வாட்டி நான் வந்தா பிடிச்சிருவான்னு. இருந்தாலும் மாத்திரம் சன்னி அந்த பக்கம் போறாரு. ஆனா அவரு விட்டாருன்னா அங்க சரியான ரைடு விடும் அவருக்கு. நம்ம சன்னியா அதனால விட்டுருக்காரு. சன்னி ஆனா சூப்பரான கேட்ச்லாம் பிடிப்பான். நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன். அகைன் அதுதான் அந்த கேட்ச் எல்லாம் விட்டா இப்படிதான் போவோம் மேட்ச். இட்ஸ் a 6. 6 ரன்கள். இல்லடா மேட்ச் முக்கியம்டா அது கேட்ச்ன்றது. இத சொல்லுவார். ஓகேப்பா நோட் பண்ணியாச்சு.
அம்பேர் கையா இருக்கலாம். 6 போட்டாச்சு. இங்கிலாந்து அம்பேர் அவரு. இங்கிலாந்து வந்திருக்காரு அம்பேர். தமிழ் தெரியாது அவருக்கு. ஷாட்டுங்க கேப்ப பார்த்து அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு பவுண்டரி அங்க பாருங்க. இங்கிலாந்து அம்பேர் இட்ஸ் 4. வெக்கப்படுற அந்த பக்கம் திருப்பி சரியுது. அம்பேர் அந்த ஷாட் என்ஜாய் பண்ணிருக்காருப்பா. அதுதான் தன்னுடைய குறைய வந்து ஸ்டைலா ஆகுதுதான் ஒரு மனுஷனுடைய இயல்பு. ஸோ இந்த டைம்ல வந்து நான் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். ஸோ டேவிட் கொஞ்சம் லைட்டா வந்துட்டு இருக்கு. லைட்டா நான் அங்க தான் கேட்ச் பிடிப்பேன். லைட்டா ஒரு ஸ்டெப் ரைட். மறுபடியும் ஒரு டாட். மறுபடியும் ஒரு டான்ஸில் கிரிக்கெட் டான்ஸ். ஷாட்டுங்க பேக் சைடுல. இதெல்லாம் யாருமே பிடிக்க முடியாது. 4 தான் அது. அதையும் பிடிக்க போறாரு. பிடிச்சிட்டாரா? நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். ஆனா இல்ல அவன் விடுற மாதிரி இல்ல. 4 இல்ல போகுது. நல்ல ஃபீல்டிங்கா. சூப்பர் ஃபீல்டிங்கா. நல்ல ஒரு சூப்பரான ஃபீல்டிங். பவுண்டரி இல்லையா? பவுண்டரி இல்ல. நல்ல ஸ்டாப்புங்க. எங்கேயோ போறாரு. நல்லா ஓடி வந்து பிடிச்சாரு. நம்மளுக்கு போலிங் போடும்போது அவ்வளவு ஸ்பின் ஆகாது. போலிங் போடும்போது அவ்வளவு ஸ்பின் ஆகாது. பால் பேட்ல போட்டு அவ்வளவு ஸ்பின். ஸ்பின் பாது லெக் ஸ்பின் பா. இங்க இருந்து அந்த பக்கம் போகுது. நல்லா ஒரு சூப்பரான ஸ்டாப். டேவிட் ஃபஹீம் நல்ல ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபஹீம். ஸ்கோர் என்னப்பா? ஸ்கோர் சொல்ல மாட்டீங்களா? 51 56. 5 ஓவரப்பா. 5 ஓவர். 4 ஓவரப்பா. 4 ஓவரப்பா. என்னது ரொம்ப குழப்பீங்கடா. இங்க ஒண்ணுமே கொடுக்காம எப்பா. வயசான பாடி நானு. கண்ணம் தெரியல ஒண்ணும் தெரியல. நான் இவனை பாத்துக்கிறேன். இவ்வளவு தெரியுமா? டேவிட பாத்துங்க நானு. டேவிட் என்ன பாக்குற மாதிரி இருக்குது. டேவிட் அவன் முடி அப்படி இருக்குது. டேவிட் மூஞ்சி என்ன பக்கம் திரும்ப. ஓகே ரைட்டு. இவ்வளவு என்ன பாத்துருந்தான் டேவிட் மாஸ்க் போட்டுன்னு. ஸோ பேக் டு கிரிக்கெட். இப்ப தெரியுது அவர் எதனால கேட்ச் விட்டாருன்னு. எல்லாம் விஸ்வா பயனால தான். அடுத்தது நான் ரொம்ப விரும்புற ரொம்ப பிடிச்ச சன்னி. அவர் தான் சன்னி தானே. அவர் பால் போடாட்டாரு. நல்ல ஒரு திறமசாலி ஒரு ஆல்ரவுண்டர் ஃபஹீம் மாதிரி. அவுட்டுங்க. ரிவர்ஷிப் அடிக்க போய் அவுட். இது அப்பீலே தேவை. ஊருக்கே தெரியும். எனக்கு கிளீனா தெரியுதுங்க. ஸோ நல்ல ஒரு பால் சங்கிட்டு இருந்து. சூப்பரான பேட்ஸ்மேன். சூப்பர் பேட்டிங்கா. கடபால பார்த்தி அவர் தான் நினைக்கிறேன். நம்ம 17 தானே. அது 17 27 17. எனக்கு வந்து நல்லா கண்ணு தெரியுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். 44 வயசு ஆகுது. இருந்தாலும் 17 நம்பர் கிளீனா தெரியுது. ஆனா மூஞ்சி தெரியல எனக்கு. அது பக்கத்துல இருக்க இவனுக்கு 25 வயசு. ஆனா பையனுக்கு தெரியும். அவன் மூஞ்சி தெரியுதா அவனுக்கு? அவன் கண்ணு தெரியுதா? அவன் மூக்கு தெரியுதா? ஸோ சன்னி வந்தோடனே விக்கெட் எடுத்துறாரு. ஆமா பேட்ஸ்மேன் நேம் விக்கி. விக்கி எத்தனை விக்கிடா எப்பா. கிரிக்கெட்டே பண்ண போக விக்கின்ற பேரு. வந்தோடனே இதுதான் வந்து சூப்பர் பேட்ஸ்மேன்ஷிப். அதெல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு ரொம்ப நேரமா அந்த கிரீஸ்ல இருக்க பேட்ஸ்மேனுக்கு வந்து ஸ்ட்ரைக்கை மாற்றி விடுறது தான். அதுதான் வந்து சூப்பரான கேம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும்.
டாட் எடுத்து ப்ரெஷர் கொடுக்காம மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு ஆறுப்பா செம்ம 6. ஸோ இந்த என்னை அடிச்சுக்கோ அப்படின்னு இந்த பந்தே வந்து பேட்ஸ்மேன் சூப்பரான ஒரு ஷாட்டு 6. ஆனால் அதுவும் பால் வெளியே போகுது தெரிஞ்சுனா என்னப்பா பாலா பால் சேஞ்ச். ஃபஹீம் அதையும் ட்ரை பண்ணலாம், அதுதான் அங்கே ஹைலைட். ஃபஹீம் தானே அது பால் 6க்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவன் ட்ரை பண்ண பார்த்தா ஃபஹீமே ஆக்ஸாப்டா. ஸோ பேட்டிங் சைடு சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. 2 பேட்ஸ்மேன் இன்னும் நல்லா ஆடினாங்க. இப்போ இவரு சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இல்ல தப்பா அவ்வளோ சூப்பர் ஒரு அவனும் சூப்பராக ஆடிந்தா போல பேட்ஸ்மேன் நம்பர் 18 கோலி, விராட் கோலி. தெரியலடா செல்லாம் கோச்சிக்காரா இங்க உனத்தாமான்னு பேர. நல்ல ஒரு சன்னி சூப்பராக ஒரு விக்கெட் இருக்கு. இங்க பேட்ஸ்மேன் பேரு தெரியல, எனக்கு கேட்ச் பண்ண போயிருக்காரா சுபாஷா யாரா வான போறான்றது. அதுதான் இவங்க கூட தோல்ல கைப்பட்ட கொஞ்சம் இடுப்பு கணக்கு கூட்ட மூஞ்ச நகர கதையா இருக்குங்க. இல்லப்பா இப்ப அவுட் ஆன பேட்ஸ்மேன் யாரு? விக்கி. ஐயோ அப்பா பேட்ஸ்மேன் நேம்பா பேட்ஸ்மேன் நேம் காஞ்சூரிங்கா புரியலடா. அம்பர் ஜெகன் கேட்டு சொல்லுடா நேம. பேட்ஸ்மேன் பேர் கேளுடா. சாண்டியா போடு. அந்த பேர் தான்ப்பா அந்த ஷாட்டுக்கு காரணம். சாண்டி இந்த பேர் எப்பவுமே வேற லெவல் பேரு. சாண்டி பாய் வெல்கம் டு அவர் டோர்னமெண்ட். கோகுல்ஜி நீங்க வரும்போது ஒரு 5 பால் நான் ஜக்லிங் பண்ணுங்க. ஸோ மல்டி டேலண்ட் கோகுலும் நீக்கு சூப்பர் ஸ்டார் சாண்டி வராங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு ஷாட்டு, நல்ல ஒரு அட்டம் கேட்ச் கிட்ட போயிட. பட் ஆனால் 2 பேரும் வந்து பாலை வந்து புகுந்து வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி 4க்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஷாட் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. சாண்டியா அடிச்சது. ஆமாண்ணா சரி நான் எதாவது தப்பா சொன்னா கோச்சிக்காதீங்க. இங்க நேம் யாருமே கொடுக்கல. லாஸ்டா ஸ்கோர் புக்கு போட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்கப்பா. 68 5 ஓவர் இருக்கா? 5 ஓவர் இருக்கா? அதான் கேட்கறேன் ஏன்னா எனக்கு குழப்பறீங்க. 5 ஓவருக்கு 68பா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க பேட்ஸ்மேன் பேட்டிங் டீம். அவங்க பேர் என்ன? இல்லப்பா பேட்டிங் டீம் நேம் ரியான் ஸ்குவாட். கேப்டன் பிளாக்கி. அடுத்த போலர் நேம் அவன் டிஸ்கஸ் பண்றானுடா. என்ன அவுத்துக்கிறியா? லெகம்பர் ஏந்து நிற்குமாறு தலைமுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரு லெகம்பர்? காமேஷ். அவன் வீட்டுக்கு போன் பண்ணுங்க எரிக்கணுமா பதிக்கணுமான்னு. லைட்டா ஸ்மெல் வருது இங்க. ஸோ இருந்தாலும் அந்த அம்பர் லெகம்பர் 2 பேரும் வந்து ஒரு கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ்பா. குழந்தைங்க வெயில ரொம்ப நேரம் நிற்கிறானுங்க. கேமராமேன்ஸ் எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுங்க. இங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். வேதிகை பார்க்க வந்து இந்த பொண்ணு கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். சாட்சி போலர் நேம்பா ஜெய். ஓ இவரா ஸ்ரீலங்கா பேட். ஓகே ஓகே ஸ்ரீலங்கா. இவரோட சொந்த ஸ்ரீலங்கா. மூஞ்ச பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பேட் மாதிரி இருக்கும். அஞ்சு ஓவருக்கு 68 ஸ்கோர். ஸோ கடைசி ஓவர் எவ்வளோ வருது பார்ப்போம். ஜாலியாக இருக்கு மேட்ச். வந்தோடனே ஒரு டாஸ் பால் 6 சூப்பரா. ஜெய் சாண்டி அடுத்து அடிச்சது சாண்டி.
சாண்டி பாய். ஸோ ஜெய் வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ், ரன் கம்மியாக தான் இருக்கு, அவனை போடுறான். நான் தப்பா சொன்னேனா? நான் எங்க டீம் பார்க்கும்போது அந்த கஷ்டத்தை தான் வந்து கமெண்ட்ரி பண்ணுங்க. நீங்க ஆயிட்டீங்களா? போன வருஷம் அதான் வேற ரெண்டு மேட்ச் இல்ல. அது தோத்து டீம் கோனேஷன் இல்ல. ஆமா டேவிட் கிட்ட பால் போயிருக்கு. செம்ம ஃபீல்டிங் பா. எங்க டீம்ல டேவிட் மட்டும் தான் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கான். 2 கேட்ச் விட்டானா? 2 கேட்ச் விட்டான். அது பத்தி இப்போ யோசிக்கல அவன். பேக் டு ஃபார்ம். நம்ம பசங்கடா இதே பசங்க போறவங்கள. நல்ல பால் ஜெய் ஸ்ரீலங்கா பிளே அவுட் வந்து நல்ல ஒரு பால், நல்ல ஐடியா பாலாம் போடுவாரு. ஆனா எப்ப மறந்துட்டா போகுது எல்லாத்தையும் அவர். அது பேர் என்ன? ஜெய் ஸ்ரீலங்கா பாட்டு மாதிரி இருக்கா மூஞ்சி நல்லா ஊத்து பாரு. ஆமா அதே மாதிரி இருக்கும், நல்லா பட்டையா இருக்கும். போடா டேய். சூப்பரா ஒரு த்ரோபா. அம்பையர் இல்லன்ட்டாரு. ஆர்கியூ பண்ணுங்க அச்சுக்குங்கடா. ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், நைட்டு 10-12 ஆகட்டும். அம்பையர் என்ன சொல்றாங்க தயவுசெய்து கேளுங்கப்பா. அம்பையர் யார் அது? இங்க அம்பையர் வந்து பாக்குறாங்க. ஆர்கியூ பண்ண கேப்டன் மட்டும் பேசுங்க, ஒரு ½ hour பேசுங்க. ஏன்னா டைம் இருக்கு, அவசரம் இல்லை. எல்லாமே வந்து சும்மா தான் வந்திருக்காங்க, அதனால வந்து ½ hour ஆர்கியூ பண்ணுங்க. அம்பையர் ஃபைன் போடணும்டா மேட்ச் முடிஞ்சனே. ஓகே. சூப்பர் கீப்பிங்ப்பா. லெக்கம் போய் கேட்குறாங்க. பாவம் அம்பையர் தலை தான் உருளுது. நல்ல கீப்பிங்கடா. சூப்பர். நீயே கை தட்டிக்க, அவங்க கை தட்ட மாட்டானுங்க. நல்லா பண்ணிட்டேன், அவன் கை தட்டுவான், அவன் பண்ணாட்டுவான். கேட்சா பார்க்கலாம். சன்னி யார் பாது? புலி. கோவத்தில் பால் தூக்கி அடியா போல. சூப்பரான ஓவர் தான், நல்ல ஒரு ஓவர் தான். பெரிய நல்லா அவங்க எதுவும் போல. ஒரு 6 ஃபர்ஸ்ட் பால், அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டான் நம்ம ஜெய் ஸ்ரீலங்கா பேட் மூஞ்சி. நான் இது மைண்ட் வாய்ஸ் நினச்சி மைக்கில் பேசிட்டு இருக்கேன். ஸ்கோர்ப்பா என்ன நீ ஸ்கோர் நீ போடுறா? கேப்டன் பேர் நான் சொல்றேன். கேட்சர் பேர் வந்து புலி தான்டா. ஆமா ஆமா இல்லைன்னா பேர் கொடுத்துருக்கீங்க கிரிக்கெட்டர் சொல்ல. புலி தான் கொடுத்துருக்காங்களா? ஹரிஷா? சரி ஹரிஷ் எது போட்டுக்குது அவன் டிஷர்ட்ல பார்த்துட்டேன். ஹரிஸ் தானே? ஹரிஸ் ராசா. டேவிட் இங்கே வரும். அவர் வந்து எந்த பக்கம் பார்க்குற நீ? மூஞ்சா ஓகே. நல்ல ஒரு பேட்டிங் சூப்பராக ஆடினாங்க, நல்ல ஸ்கோர். 6 ஓவர் 27 அடிக்கணும். 77 அப்பா 6 ஓவர் 27 ஆடணும்பா. 77 டு வின். பாலாஜி ஆயிடா காமேஷ் எப்படி இருக்குடா? லவ் யூடா. நல்ல ஒரு எஃபெக்ட் பகியும், நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட் குட். 77 6 ஓவருக்கு 27 வச்சா வின்னு. நல்ல கீப்பிங். இங்கேருந்து பார்க்குறதுக்கு குரு பயிற்சிக்கு இந்த கோழி வாங்க கீப்பிங். ஸோ இன்னைக்கு எல்லாமே குரு பயிற்சி, நான்வெஜ் சாப்பிடாதீங்க. டேவிட் சரி அதுக்குள்ள ஸ்பான்சருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க வரதுக்குள்ள சதீஷ் பரமா ஸ்பான்சர் தேங்க்ஸ் சொல்லு. டேவிட் ஸ்பான்சர்ஸ் பேர் சொல்றான், நான் தப்பா சொல்றேன்டா. என் பேர் தப்பா சொல்லுவேன். ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்டா? ஸோ ஸ்பான்சர் பண்ண நம்ம ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுடைய இந்த ஸ்பான்சர் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் நடக்காது. அப்புறம் நம்ம பிளாக் பேந்தர்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்டென்ட் எடுத்துருக்காங்க. இதை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டான்சஸ் டோர்னமெண்ட் நடக்கணும். அப்புறம் நம்ம கேமரா கவரேஜ் பண்ணிட்டு இருக்க அந்த டீமுக்கும் வேற யாருக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ்ப்பா.
ஸ்பான்சர் ப்ராப்பராக சொல்லனா இது பண்ணிக்காதீங்க. ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சொல்ல முடியும். நான் ஜஸ்ட் ஒரு நடு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு ஸ்பான்சர் இருக்காங்க. அதான் ஸ்பான்சர் வந்து ப்ராப்பராக அவங்க சொல்கிறது சதீஷ் அவர் சொல்லுவார். ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சொன்னால் நல்லா இருக்கும். அதுக்கான மரியாதையும் நான் ஒன்று இப்படி பண்ணுமா? அப்படியே பாருங்க, அப்படியே சொல்லுங்க. இவங்க ஸ்பான்சர் நெல்லை கருப்பட்டி காஃபி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டைமில். ஆனால் ஒரு காஃபி கூட வரல இன்னும் இங்கே. ஐயா ஒரு காஃபி குடிங்கன்னா சூப்பராக இருக்கும். பூஸ்ட் குழந்தைக்கு ஒரு பூஸ்ட், எனக்கு ஒரு காஃபி. உனக்குப்பா பிளாக் காஃபியா? ஏன்னா இவங்களாம் வந்து பயங்கரமாக பிளாக் காஃபி காலையில் ஏதுன்னா இந்த வந்து வெள்ளரிக்காய் வார்த்தை வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பொழுது. குழந்தை கலரை மெயின்டைன் பண்ணுறான் பொழுது. விக்கி அங்கே விக்கி பார்த்துருக்கான், அவரும் கலர் மெயின்டைன் பண்ண பொழுது. ஸோ இங்கே அதெல்லாம் விட முக்கியம், இங்கே நம்மளை 77 to win KGF LGF 78 to win LGF. இதுதான் அவங்க KGF மேலே ஆடணும். அவனுங்க போட்டு பதில் எடுத்துவானுங்க அவனுக்கு ஸ்கோரெல்லாம். அந்த யாஸ் ஹீரோ மாதிரி ஒரு டீம் ஆகுங்க. டேவிடா பார்த்தா அப்படிதான் இருக்கு. டேவிட் இங்கே வரும். அதாவது இப்போ நான் பேசினால்தான் விட்டாராம். அப்பா ஸ்ட்ரைக்கர் நேம் கேட்டுக்கோ சொல்றேன். ஏய் டேவிடே பேட்ச் நேம் சொல்லு. பாலா சன்னி தருண் இருக்கு. பாலாஜி சன்னி. பாலா பாலா பாலா. B for Bala, S for Sunny. தருண் இருக்காப்பா. இது அங்க போங்க. மூணு பேர் போறாங்க. பாலா சன்னி பரமா. சரி பரமா இல்ல அது என்னடா அது பரமா உனக்கு பிடிக்க மாட்டா? அவன் பேர் என்னடா? பரமா. அதாவது இங்க ஒரு ஒரு கிணத்துல வந்து ஒரு மனுஷனும் ஒரு டாகும் வந்துட்டா அதை ஃபர்ஸ்ட் காப்பாற்றுறது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரை காப்பாத்துவீங்க விக்கி? டாக் தான் காப்பாத்து. Dog. ஏன் அப்போ அந்த மனுஷனை காப்பாற்றுறதுனால ஒரு யூஸ் இல்லைன்றீங்களா? இல்லம்மா, நீங்க நாளைக்கு ஒரு விஷயம் வேணா உங்களுக்கு மனுஷன் தான் வந்து 4 பேர் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிருக்கலாம். அதை மனசுல வச்சுன்னு நீங்க மீதி பேர்லாம் வந்து நீங்க நினைக்க தப்பு இல்ல. நீங்க நாயை காப்பாற்றுறது சந்தோஷமான விஷயம். அந்த மனுஷனையும் காப்பாற்றணும்ல. நீங்க என்ன சொல்லிருக்கா 2 பேரும் காப்பாற்ற சொல்லிடணும். அந்த மனுஷனே நீ தான்றியா? ஸோ எல்லா வாயிலாச்சும் நீங்க வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஏய் அவன் அதே பேர் கேட்டான். நம்ம அவங்க கேக்குறது எப்படின்னா நிக்க முடியும்? தலை வச்சு வச்சுட்டா என்ன பண்றது? வாங்கண்ணா. இங்க ஸோ பாலாஜி ஸ்ட்ரைக், சன்னி நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. பவுலர் எப்படி பண்றாரு பாருங்க. அவன் இப்படி வர மூட்ல இல்லடா. அவன் வரும்போது இல்லடா அவன். ஏன்னா அவன் ஃப்ரெண்டை கூட்டு வந்து அவங்க வச்சுக்கிறான். அவன் எப்படி வருவான்? ஓ சொல்லிட்டேன் பரமா. பவுலர் நேம் புரியலப்பா, எனக்கு தெரியலப்பா. பிளாக்கியா என்ன சொல்லணும்? கருப்பு சங்கை கருப்பு பிளாக்கிடா. பிளாக் தானா? ஸோ பிளாக்கி வந்து முதல்ல வீச போறாரு. 6 ஓவருக்கு 78 ஆடணும். ஸோ நல்ல ஒரு டார்கெட் தான். ஸோ லைவ் பண்ணிருக்காமே இவங்க அசிங்கமா பேசானுங்க. 6 ஓவருக்கு 78 ஆடணும். ஸோ இங்க வந்து அன்பு ஒன்று தான் அனாதை. ஏன் சொல்றேன்னா எனக்கே தெரியல. இன்னும் ரெடி ஆகல. அங்க போலிங் போட மைக்கு பரமாவட்ட கொடுங்க. பீட் பாக்ஸ் பண்ணுவாரு. சன்னி அண்ணா தான் சைக்கிள் இருக்கார்ல, பாலாஜி அண்ணா. ஸோ பரமா உங்களுக்கு பரமா பற்றி உங்களுக்கு சொல்லலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அவரே பேசிட்டு பாரு. பரமா முன்னாடி இப்படி வந்து உட்கார ஜாலியாக. சொல்லுங்க சொல்லுங்க. ரெடியா ரெடிப்பா. பரமா பீட் பாக்ஸ் வேணாம். இறக்கட்டி ரெடி. 3, 2, 1 எமிகோ. ஒரு நல்ல பால். இட்ஸ் a டாட் பால். நான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா? ஒரு டாட்டுக்கு 19 மரம். இல்லைன்னா இந்த டாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாட் நான் நினைக்கிறது அவன் பேட்ஸ்மேன் ஆள் டாட்டு. கரெக்டான பதில். நான் புள்ளி பந்து தமிழ்ல புள்ளி பந்து.
மறுபடியும் ஒரு புள்ளி பந்து. அருமையான டாட் பால், நல்லா போட்டுட்டு இருக்காரு போலர். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொன்னா? ஏய் இது அதே தான்டா, பேட்ஸ்மேன் இல்லடா, டாட். ஓகேண்ணா. பேட்ல பண்ணாம கீப்பர்ட்ட போனா டாட். பேக் சூப்பர் பண்ணான். ஆனா அவன் இந்த ரொம்ப பாராட்டணும், இந்த பிரெக்னென்ட் ஆகும் போது இந்த மாதிரி பால் போடுறதுலாம் வந்து ராகா இது மாதிரி இவரு நான் பேச இங்க பாரு பேசல காட்சி அசிங்கமா கேப்போம் உன்னை ஸ்டேட்டஸ் போட ஒரு வீடியோ காட்சி. இதே மாதிரி மாத்தி மாத்தி பண்ணா ஜாலியா இருக்கும். ஐடியா பால், மிஸ்டர் பிளாக் கிட்ட ஒரு ஐடியா பால் கிடைச்சிருக்கு. போடலடா அவன். ஸோ பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் டாட் இன்னொன்னே அடுத்த பால் அடிக்க போறாரு கண்டிப்பா. பவுலர் என்ன பண்ண போறாரு பார்ப்போம். அவ்வளோதான், இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் ஃபீல்டிங் அழகாக செட் பண்ணி சூப்பரான ஒரு விக்கெட் எடுத்துறாரு பிளாக்கி. அவுட் அவுட், இட்ஸ் அ விக்கெட். நல்ல ஒரு சூப்பரான ஒரு விக்கெட் பாலாஜி. கேட்ச் பிடிச்சது அவங்களே சொல்லுவாங்க. இரு, நான் கேட்சர் நேம் மிஸ்டர் பிளாக். கேட்ச் பிடிச்ச போயிருப்பா போட்டீங்கன்னா உங்க பேர்ல இல்லை கம்பெனி பேர்ல போயிடும். கேட்ச் பிடிச்ச பேர் சொன்னீங்கன்னா இங்க நோட் பண்ணிப்பாங்க. விக்கி, அது கேட்ச் பிடிச்சது விக்கி, பேட்டிங் விக்கி, போலிங் விக்கி, ஒரு விக்கி, அம்பையர் விக்கி 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 விக்கி. அடுத்தது பாலாஜி. இது நல்ல முயற்சி, நல்ல ஸ்டாண்ட். ஆனால் பட் ஆனால் ஃபீல்ட் எக்ஸெப்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு எஃபெக்ட் பேட்ஸ்மேன் வந்து, பட் ஆனால் அவுட் ஆயிட்டாரு. அடுத்தது பாலா. எல்லா ஃபீல்டர் கேட்ச் எடுத்தாலும் பேர் போடணுமா? ஃபீல்டர் கேட்ச் எடுக்கறாங்களா அவங்க பேர்லாம் போடணுமா? ஓகே ஓகே போட்டுறாங்க போட்டுறாங்க. இனிமே கேட்ச் பிடிச்சவங்க நீங்களும் சொல்லிட்டு போங்க பேரை. எவனும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஸோ அதனால் பிளாக்கி 3 பால் ஆரம்பிச்சிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. நல்ல ஒரு டஃப்பான ஸ்கோரு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல பால் வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு. 3 பால் போட்டிருக்காரு, அதில் ஒரு விக்கெட்டு 2 டாட்லாம் பெரிய விஷயம். ஆமாண்ணா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொன்னா? நான் தான் சொல்லி 3 சதவீதம் நினைக்கிறேன், கேட்டேன்னு அர்த்தம். ஸோ அந்த குழந்தைக்கு பிளாக்கிக்கு மேட்ச் முடிஞ்சு அந்த குழந்தைக்கு நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த இது வந்து 2 கன்வெர்ட் ஆயிடுச்சுப்பா. ஃபீல்டர் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீல்டரு. பரவாயில்ல, இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. போலர் வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காரு. இந்த மாதிரி போலர் தான் வேணும் நம்மளுக்கு. இது ஒரு வைட் பால், 1 பவுன்ஸ். சரி இருப்பா டென்ஷன், ஏன் டென்ஷன் ஆகுற நீ? இது 1 பவுன்ஸா? வைட். நல்ல ஒரு சிங்கிள். அவ்வளோ. ஸோ இப்போதான் சன்னி வந்து ஸ்ட்ரைக் வர்றாரு. கடைசி பால். நல்ல ஒரு கேப் பிக் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்ப்பா, நல்ல ஒரு குயிக்கான ஒரு ஃபீல்டிங். ஸோ இது ஒரு 2 ரன்னு. ஸோ ஒரு ஓவர் முடிகிற அணி எண்ணிக்கை 6. 78 ஆன்ன்ற ஒரு பெரிய டார்கெட்டோட ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 6 தான். ஸோ இன்னும் 5 ஓவருக்கு எவ்வளோ அடிக்கணும்னு டேலி பண்ணி சொல்லுவாங்க. அடுத்து போட போகுது யாரு? இன்னும் 30 பாலுக்கு 72 ஆடணும்பா. அப்படியே டபுள் இல்லை, டபுள் பண்ணாலும் 60 தான் வருது. ட்ரிபிள் பண்ணால் 90 போயிடும். அதனால 2.5. பவுலர் நேம், பவுலர்
லாரன்ஸா? ராகேஷா? விக்கியா? ஐயோ அம்மா, கேட்ச் விக்கி, bowling விக்கி, பேட்டிங் விக்கி, எத்தனை விக்கி. ஆனா சூப்பரா, குட்ரா. இந்த கிரிக்கெட்டுக்கு வச்சிருக்க பேர் போகுது விக்கி. நான் கூட என் பேர் விக்கி விஷயம் வச்சுருக்கேன் கிரிக்கெட் ஆடும் போது. தண்ணி லேது பாபு. வாங்கிட்டு வர எத்தனை பேர் வருவா இருறா. விக்கி விக்கி வாங்க போயிருக்காண்டா. தண்ணி ஆர்டர் பண்ணுமா? ஆங்கனஸ் சொல்லிருக்காரு. இப்போ கொஞ்சம் இங்க தண்ணி இல்லையா, பிளேஸ்லாம் கொஞ்சம் சுருண்டு ஊறானுங்க. ஃபகீம் ஸ்மெல் ஆரம்பிச்சிச்சு பாடியில. ப்ளீஸ் தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. விக்கி வாங்க போறானா? தண்ணி வாங்க போது விக்கி தானா? bowling விக்கி பேட்டிங் ஏய் ஷாட்ரா டேய். சூப்பரான ஒரு கேட்சுப்பா. பாலாஜி நல்ல ஒரு அட்டம் பண்ணாரு, பட் ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு போல. கேட்சர் நேம் ஜெகனா? ஜாக். ஓ அது டைட்டானிக் காட்டு. ஜாக் டைட்டானிக். சூப்பர் அம்பேர். யாரா கேட்சர்? ஜாக் போட்டு விட்டான்பா அவன். நல்ல வேலை தண்ணியில மூழ்கலையே லாஸ்ட்ல. தண்ணி போட்டு உள்ள போட்டு விக்கி தண்ணி நின்றாரு. ஸோ விக்கின்ற பேர் இங்க ஃபுல்லா கேட்டுருக்கேன். விக்னேஷ் அம்பேர் பேர் விக்கி தான், தண்ணி விக்கி தான். ஸோ விக்னேஷ் தானே சொல்லி விக்கி வச்சிருக்கீங்க. விக்ரம் விக்னேஷ் விக்கி டோர்னமெண்ட் நினைக்கிறேன் அது. அதான் விக்னேஷை சொல்லி விக்கி வச்சிருக்கானுங்க. பட் ஆனா அந்த கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு உகந்த பேர் இது. நல்லா இருக்குப்பா இது. இது நல்லா இருக்கு, அந்த விக்கின்ற பேரு நல்லா இருக்கு. கிரிக்கெட்டுக்கு தான் இருக்கு சொல்றேன் நான். ஆனா இது விக்கி டோர்னமெண்ட் நினைக்கிறேன் நான் அது. நல்ல ஒரு சூப்பரான கேட்ச். ஜாக்கெட் வந்து செம்ம சரியான கேட்ச். அது நல்லா ஜட்ஜிங் பண்ணி போச்சா போல. அடுத்த பேட்ஸ்மேன் டேவிட். ஆமாண்ணா ஒரு டாட். நல்ல ஒரு சூப்பரான பந்து விக்கி கிட்ட இருந்து. அதெல்லாம் ஊத்த போற. தண்ணி உள்ள போடுறா சலாம். இதா ஆவணும். தண்ணி ஊத்திரும் போறேன். அம்பேர் முடிவே இறுதியானது. யாரோ நடுவர். கேப்டன் பேசிட்டோம். ஒன்னும் இல்லை, பொறுமையா பேசணும். ஒரு half an hour பேசணும். டாடா டாடா இந்த பால். இட்ஸ் a dot ball. டாட் பால். காஞ்சனா ப்ரோ ஸோ ஆர்கனைஸ் பண்ணலாம், இது ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப இது பண்ணிக்கோண்ணா. பிளாக்கி இது காஞ்சனா இந்த பிளாக்கி தான் சார், சீனியர் பிளாக்கி. ஜூனியர் பிளாக் உள்ள இருக்கா? ரெடி. இந்த மூக்கு மேல ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சது. கேச்சர் நேம் யாரா அவன் இங்கிருந்து பக்கத்துல இருந்து காலத்துல விக்கின்றான். டேவிட் அவர் 2 கேட்சை விட்டாலும் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். அவர் 2 கேட்ச் விட்டாரு, ஆனா அவர் கேட்ச் புடிச்சிட்டாங்க. இதை போட்டு கொடுக்கல, பட் இருந்தாலும் பதிவு பண்றேன். ஆமாமா பாத்து. அடுத்த பேட்ஸ்மேன் புலி. நீ அம்பேர் குத்தாச்சுடா, ஏன் பேட்ஸ்மேன் கொடுக்கல அவன் கேக்குறான். நான் என்ன சொல்றேன் சொல்லியாச்சுடா. தோடா பிளாக் கட்டிறாப்படா போயிட்டு அம்பேர் குத்துறதுக்கு அப்புறம் விக்கி இது வந்து சிங்கிள். அப்ப அந்த ஸ்டேஜ் மேல இருக்க பேக்லாம் கொஞ்சம் எடுத்துப்பீங்களா? கொஞ்சம் அந்த இடத்துல கிளியர் பண்ணுங்க. ஃபீல்டிங் பேட்டிங் ஆடிட்டு அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜை கொஞ்சம் கிளியர் பண்ணணும்.
ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டேஜுக்கான ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த ஸ்டேஜை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. ரைட் தானா நம்மளோட சாய்ஸ் தான். ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். பட் ஆனால் பவுண்டரி ஒரு சன்னோட பேட்லேருந்து. ஸோ bowling டீம் இது வரைக்கும் எந்த ஒரு இது பாதிப்பும் இல்லை, ரிலாக்ஸாக ஆடிட்டு இருக்காங்க. பேட்டிங் டீம் தான் கொஞ்சம் ப்ரெஷர். அவங்க ரன்னு அவங்க இன்னும் நிறைய ஜென்ரேட் பண்ணணும். என்ன பண்ணாங்க, எல்ஜிஎஃப் நல்ல ஒரு பொசிஷனில் வரணும். ஸோ சம ஃபீல்டிங் பிளாக் ஹீட் வந்து 110% எஃபெக்ட் போடுறாங்கப்பா பசங்க. பா 2 overs 12 12 2 ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை 12. ரூல்ஸ்ல அதான் போட்டுருக்கீங்க. இன்னும் 66 ஆடணும் 24 பாலுக்கு. ஸோ சூப்பரான ஒரு டாட்டோட ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தி. இதை எப்பவுமே சிரிச்ச முகத்தோடய பார்ப்போம். பார்த்தி ரொம்ப பிடிக்கும் அவனை. வைட் ஃபீல்டர்ஸே வந்து பாலை வந்து மிஸ் பண்ண விட பால் போவே இல்லை பவுண்டரிக்கு. அதான் லைன்லேயே சுற்றுது. நம்ம போலிங் போடாமல் ஸ்பின் ஆகுதோ இல்லையோ, ஆனால் பேட்டில் பட்டு நல்லா ஸ்பின் ஆகுதுப்பா பால். ஸோ 2 ரன்னா 3 ரன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு சம ரன்னிங். இளம் வயது என்ன அவர் திடீர்னு மெசேஜ் போஸ்ட் கொடுக்காரு. ஸ்டைல்ரா ஒரு அவுட். கேட்ச் செம்ம கேட்ச். கேட்ச் போட்டு நீங்க எப்படி இங்கே சொல்லிடலாம். டேய் ஜெய் ஜெய் ஜெய். ஸோ கேட்ச் ஜெய் அவள் வந்து சூப்பரான கேட்ச் போச்சு ஈஸியாக கூலாக அப்படியே. சரி அடுத்தது பேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி இவரை போய் சொல்லணும்னா ஹரி 6 போவோம்னு நினைச்சா அப்படியே போய் ஸோ புலி அவுட் ஆயிட்டாரு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு போல அவருக்கு. ஸோ போறவங்க அடிக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு இப்போ பேட்டிங் சைடு. நான் பார்த்தது 6 ஆனா கேட்ச் பிடிச்சாங்களே எப்படி. என்னடா இது திடீர்னு வாய்ஸ் மாற்றி பார்க்காதீங்க. குழந்தை ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. என்ன பேர் உங்க பேரு? நிஷ்வந்த் வேல். யஷ்வந்த் வேல். இவர் வந்து ஃபியூச்சர் கிரிக்கெட்டர் ஆக போறீங்களா? என்ன ஆசை உங்களுக்கு? என்ன ஆக போறீங்க? ஆக்டர். ஆக்டர் சூப்பர் குட். அப்போ நான் தான் உங்களுக்கு மாஸ்டர் ஆவேன். ஓகேவா? என்னுடைய மாஸ்டர் இருக்காரு.
சரியான ஃபீல்டிங்ப்பா. சே கிரேட்டா. யாரோட ஃபீல்டிங்கு பேரா? வெண்டுகால் வெண்டுகால் ராமா? வெண்டுகால் வினோத் வினோத். வெண்டுகால். ஏய் அப்படிலாம் சொல்ல தப்பு. அது வினோத் சரியான ஃபீல்டுப்பா. சூப்பர் ஃபீல்டிங்டா. ஏய் அவனுக்கு என்ன கொடுங்க மேட்ச் முடிஞ்சோன்னே அது சரி. அது காமா உங்க இஷ்டம் எல்லாம். கையாசி கொடுங்க அவனுக்கு பாவம். எல்லாம் உள்ள எல்லாம் போனது அப்புறமா எல்லா வீட்டு போன தருவாங்க. காசு பிடிச்சிருவாங்களா? நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். அதுதான் ஒரு டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஃபீல்டிங் எஃபெக்ட் தான். இங்க பால் போறது போலிங் போது விக்கினா நாய் கூட கூட விக்கியாதான் இருக்குது. அந்த நாய் பேர் விக்கியா கூட தெரியல. கூப்பிட்டு கேளுங்க. 3/18 நல்லா வந்து 2 ரேட்டை மெயின்டைன் பண்றாங்க. 3/18 6 மெயின்டைன் பண்றாங்க கரெக்டா. இன்னும் வந்து 60 ஆடணும் 3 ஓவருக்கு. ஓவருக்கு 20 ஆடணும் அவ்வளவுதான். ஸோ ஓவருக்கு 20 ஆடணும் அப்படின்ற ஒரு ஈஸியான ஒரு இதோட போலிங் டீம் ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடென்டா இருப்பாங்க. டஃப்பான ஸ்கோர்ன்றனால. மூணு ஓவருக்கு 18பா. 3 ஓவருக்கு 60 ஆடணும் இப்போ. இதெல்லாம் நடக்கலாம். அடுத்த ஓவர் நம்ம பிளாக் அண்ணன் போட வந்திருக்கார் கருப்பு. இந்த டைம்ல ஒரு குட் நியூஸ், அது அப்புறம் சொல்றேன். மேட்ச் முடிஞ்ச எல்லாம் நிஜமாடா. இல்ல அது சொல்ல மாட்டேன். பால் போட நல்ல ஒரு ஃபீல்டிங் சூப்பரான ஒரு ஃபீல்டிங். பவுண்டரிலாம் இல்ல. வெளியே இருக்க விக்கி பிடிக்க போனான் பால. அதுதான் ஜாக் அருமையான தடுப்பு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச ஒரு குட் நியூஸ் நான் சொல்றேன். பால் போடும் தான் சொல்றேன். போடவங்களா பத்தா சார் சரியா? இப்போ பால் போட்டது என்ன அடிதா மைக் இல்லையா? சிங்கிள் ரன்கள் மட்டுமே. சிங்கிள் ரன்கள் சொல்லக்கூடாது. அப்புறமா சிங்கிள் ரன் மட்டும் தான் சொல்லணும். அதனால தான் சிங்கிள்ன்றாங்க பைத்தியக்காரா. சிங்கிள் ரன் மட்டுமே. ஆமா குட். இந்த மேட்ச் முடிஞ்ச ஒரு குட் நியூஸ் நான் சொல்றேன். மூர்த்தி சார் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறேன் சார். போலி தான் பேட்டி தான் பண்ண பத்து ஐ கூட தான் பண்றேன். இல்லடா என் வாய்ஸ் மாறுது. என் வாய்ஸ் சாப்பிடலையா? ஒரு அவுட். கீப்பர் கேட்ச். ஒரு விக்கெட். கீப்பர் பேர் என்னப்பா? பார்த்தி. ஓகே கண்டுபிடிச்சான். 17 பார்த்தி. பல்லு பார்த்தி. ஏய் நான் சொல்லடா, பின்னாடி பரமா. ஐயோ அது நான் இல்லைங்க. இவன் பரமாவோட வரலாறு தெரியும்ல, சொல்லணுமா? பார்த்தி நான் ஒன்று சொல்றேன் பரமா பத்தி அப்புறமா. அப்புறம் முக்கியமா இந்த மேட்ச் முடிஞ்ச ஒரு குட் நியூஸ் சொல்லணும். அதான் பார்த்தி கண்டுபிடிச்சிட்டானா? ஆமா, எல்லா கும்பலும் வந்து சாப்பிட்டு போகணும். 8வது மாசத்துல பிரெக்னென்ட் ஆகும் போது இந்த அளவுக்கு பால் போடுறாங்க. வேணா இந்த குழந்தை பிறக்கும் போது பேட்டையும் பாலம் பிடிச்சி தான் பிறக்க முடியும். ஆனா சூப்பரா இருக்குப்பா பேக் கிட்ட. 3 பால். ஒரு மேட்ச் பால் கேட் பண்ண போகுது போல ரன். ரன் ரேட் எழுது. 22 தான். 22 ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் பால் யூஸ் பண்ணு.
சூப்பரான ஒரு பால் பா. கண்டிப்பா நான் ஒரு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் பிளாக்கியை நினைச்சு. மேட்ச் முடிய குட் நியூஸ் சொல்றேன். மேட்ச் முடிய குட் நியூஸ் சொல்றேன். கண்டிப்பா எல்லாம் வந்துடும். அடுத்ததுக்கு என்ன கொஞ்சம் சொல்லல ஸ்கேனுக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷாட், நல்ல ஒரு கேட்ச் பா. ஜாக் நல்ல ஒரு கேட்ச் பிடித்தது. ஜாக் இது பிளாக் கிட்ட பிடிச்ச அந்த கெயில் மாதிரி பண்றான். விக்கெட் எத்தனை பேட்ஸ்மேனை போய் பேட்ஸ்மேன் கட்டி பிடிக்கிறான். அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி பண்றான். கெயில் என்ன பண்ணாது, விக்கெட் போய் பேட்ஸ்மேன் போய் கட்டி பிடிப்பாரு. அதெல்லாம் பண்ணாரு பிளாக் பண்றான். ஸோ இந்த டைம்ல வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றான் பிளாக் ஆச்சு. அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அது எந்த குழந்தை என்ன வயிற்றுல எந்த குழந்தை இருந்தா குழந்தைக்கு வந்து வரும்போது பிளாக்கி கொஞ்சம் மாங்காய் சாம்பல். ஆமாண்டா, அவன் குழந்தைக்கு சாப்பிடணும் புளியம்பழம் இதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆர்கனைசர் கொஞ்சம் பிளாக்கி கொஞ்சம் பச்சை உடம்பு. இல்ல பெத்தது தான். ரன் ரேட் வந்து 23-24 தான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான டாட்டுப்பா. 4 ஓவருக்கு 21 ஸ்கோரு. இன்னும் 2 ஓவருக்கு வந்து 57 ஆடணும். ரைட்டா? 57 அதை வச்சா கூட 50 வச்சா 25, 7 வச்சா 3, 25, 28 அடினோம் ஒரு ஓவருக்கு. ஒரு ஓவருக்கு 28 அடினோம். 5 6 ஒரு ஓவருக்கு 5 6 ஆடணுமா ஒரு ஓவருக்கு. இந்த ஃபஹீம் வந்து இங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் கான்பிடண்டா இருக்கான். ஃபஹீம் காலை ஆட்டி நக்கெல்லாம் உட்காந்துருக்கான். அஜய் பந்து வீச வராரு 5வது ஓவர். ஸோ 2 ஓவருக்கு 57 ஆடணுன்ற ஒரு பெரிய ஸ்கோரோட வந்து ஆடிட்டு இருக்காங்க எல்ஜிஎஃப். அதுதானே காண கண்டுபிடிக்க முடியல. ஒரு நல்ல ஒரு பால், நல்ல ஒரு சூப்பர் டாட் அஜய் கிட்ட இருந்து. இந்த டைம்ல வந்து ஸ்பான்சருக்கு தேங்க்ஸ் சொல்லுவார் பரமா. நல்ல ஒரு ஃபீல்டிங் பா. அஜய் நல்ல போலிங். என்ன நாங்க நிற்கும் போது பால் என்கிட்ட வராதாங்க, அதுதான். ஸோ சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க இந்த மியான் மியான் என்ன என்ன எங்க சதீஷ் சொல்லுங்க ஐயா. ஹலோ, வரேன். அஜய் நல்லா சிங்கிளா போட்டு கொண்டிருக்கிறார். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு அழைப்பு வந்து விட்டது, நாங்கள் போகிறேன். நல்ல ஒரு அடி, அருமையான கேட்ச். குட் bowling அஜய். ஒரு அருமையான கேட்ச். கேட்சர் நேம் வினோத். ஒரு டாட் பால். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க.
அதை நம்ம பார்ப்போங்க. எத்தனை ரன்? ஒரு ரன்னா 2 ரன்னா? கேட்டாடா வாங்கிக்கோ. ஒரு ரன்னா 2 ரன்னா அது? சிங்கிள் ரன். இல்லடா அங்க ஜிபிஎஸ் வந்துருக்காங்கடா அங்க பாருங்க. ஸ்கோர் அவுட். சஞ்சய். சஞ்சய். நம்மளது விருந்தினர்களை கோகுல்நாத் அண்ணா அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறோம். நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் கோகுல்நாத் அண்ணா அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறோம். ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் கோகுல்நாத் வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணலாம். தேங்க்யூ. விஸ்வாபாய் கோகுல்நாத் அவர்கள் கூப்பிடுறாரு. சொன்னா அங்க இருக்கு. ஸோ டான்சர்ஸ் லீக்கு வந்து நம்ம மல்டி டேலண்டட் கோகுல்நாத் வந்திருக்காரு. தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ நம்மளாம் சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்காரு. ஸ்கோர் ஸோ இப்போ வந்து நம்ம கேப்டன் ஆனர் பண்றது நம்ம கோகுல்நாத் வந்து ஆனர் பண்ணுவாரு. ஸோ HNT கேப்டன் இப்சன்டோஸ் கேப்டன் ராம் வந்திருக்காரு. ஸோ அவர் ஆனர் பண்ண நம்ம கோகுல். எல்லா கேப்டன்ஸும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். கைண்ட்லி ப்ளீஸ் கமெண்ட்ரி அண்ட வந்துருங்க. ஸோ கேப்டனுக்கு ஆனர் பண்றாரு கோகுல்நாத். ஸோ எல்லா கேப்டனும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் பிளாக் பேந்தர்ஸ் கேப்டன் நாகராஜா இருந்து ஆனர் பண்றாரு. சார் வாங்க வாங்க.
அடுத்த டீம் வந்தீங்கன்னா டாஸ் போட்டுலாம்.